அனைவருக்கும் வணக்கம். தமிழால் வெல்வோம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம போன வீடியோவில் இடைச்சொல் பற்றி பார்த்தோம். அதில் இன்னும் உரிச்சொல் மட்டும் சொல்ல வேண்டியது இருக்குது. இடைச்சொல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போது உரிச்சொல் பற்றி பார்க்கலாம். உரிச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், உரிச்சொல் இது செய்யுளுக்கே உரிமை பூண்டு வரும் சொல் உரிச்சொல் எனப்படும். உரிச்சொல்னா என்னென்னா, செய்யுளுக்கே உரிமை பூண்டு வரும் சொல் உரிச்சொல் எனப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்யுளில் மட்டும்தான் வரும். நாம் இதை என்ன செய்ய மாட்டோம், வழக்கில் பயன்படுத்த மாட்டோம். வழக்கு அப்படின்னா பேச்சு வழக்கில் நம்ம பேசும்போது இந்த உரிச்சொல்லை நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். ஏற்கனவே நான் இடைச்சொல்லுக்கு சொன்ன மாதிரி தான், இது பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் சார்ந்து தான் அமையும். பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் சார்ந்து தான் இந்த உரிச்சொல் அமையும். பெயர்ச்சொல் வினைச்சொல் இந்த ரெண்டையும் சார்ந்து தான் இது அமையும். இதால் தனித்து இயங்க முடியாது. அடுத்து ரெண்டாவது பார்க்கும்போது இது செய்யுளில் மட்டும்தான் வரும். செய்யுளில் மட்டும்தான் வரும், பேச்சு வழக்கில் வராது. அடுத்து மூணாவது பார்க்கும்போது இது பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் அவற்றினுடைய தன்மையை மிகுதிப்படுத்த வருவது தான். அவற்றோட தன்மையை மிகுதிப்படுத்துவது அப்படின்னா என்ன? தன்மையை மிகுதிப்படுத்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னென்னா, இப்போ பசித்தது அப்படின்னு இருக்குன்னா, பசித்தது அப்படின்னா நம்ம பேச்சொல்லில் என்ன சொல்லுவோம், ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லுவோம். ஆனால் செய்யுள்ள சால பசித்தது அப்படின்னு சொல்லுவோம். இந்த சால அப்படிங்கிறது உரிச்சொல். அப்போது இந்த பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் ஒரு அடையாக, அடைனா அடைமொழி, அதை தான் அடைன்னு சொல்லுவாங்க. அடைமொழியாக வருவது தான் உரிச்சொல். இந்த பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் ஒரு அடைமொழியாக வருவது தான் உரிச்சொல். அங்கே நம்ம இடைச்சொல்லுக்கு என்ன பார்த்தோம்னா, தெளிவுபடுத்த பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் தெளிவுபடுத்துறதுக்கு இடைச்சொல் வரும்னு பார்த்தோம். இப்போ உரிச்சொல் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் ஒரு அடை, அதை சிறப்பாக இன்னும் கொஞ்சம் சொல்கிறதுக்கு, இன்னும் மிகுதிப்படுத்தி சொல்கிறதுக்கு, அதனுடைய தன்மையை இன்னும் நம்ம மிகுதியாக சொல்வதற்கு பயன்படுறது தான் என்னது உரிச்சொல். இப்போ இந்த உரிச்சொல்லை நாம் ரெண்டு வகையாக சொல்லலாம். ஒன்று பல சொல் ஆனால் ஒரு பொருள். ஒரு சொல் பல பொருள் உணர்த்துவன. இப்படி இருக்குது. அதாவது என்னென்னா, பல சொல் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு பொருளை தரும். ஒரே ஒரு சொல் இருக்கும் ஆனால் பல பொருள் தரும். இப்போ இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தா புரியும். முதல்ல பல சொல் ஒரு பொருள். அதுக்கு எடுத்துக்காட்டு சால, உரு, தவ, நனி, கூர், களி. சால, உரு, தவ, நனி, கூர், களி. இது பல சொல் ஒரு பொருள் குறித்த உரிச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு. சால, உரு, தவ, நனி, கூர், களி. இப்போ சால அப்படின்னு சொன்னால் சால சிறந்தது. இப்போ உருனா உரு பசி. அடுத்தது சால, உரு, தவ, தவ முனி. நனி அப்படின்னா நனி நன்று. கூர் அன்பு கூர்ந்து. அடுத்தது களி, களி பேருவகை. அப்போ இது எல்லாமே சால, உரு, தவ, நனி, கூர், களி இது எல்லாமே மிகுதி அப்படிங்கிற ஒரே பொருளை தருது. மிகுதியாக பசித்தது, மிகுதிங்கிற ஒரே பொருளை தருது. இந்த சால, உரு, தவ, நனி, கூர், களி எல்லாமே, இப்போ களினா களி பேருவகை மிகுதியான மகிழ்ச்சி. அன்பு கூர்ந்துன்னா அன்பு அதிகமாக இருந்து. நனி நன்றுனா ரொம்ப நன்றுன்னு அர்த்தம். அதிக தவமுடைய முனிவர்னு அர்த்தம்.
ரொம்ப பசித்ததுன்னு அர்த்தம். மிகுதிங்கிற ஒரே பொருளை உணர்த்துது. அதனால் இது வந்து பல சொற்கள் இருக்குது, ஆனால் ஒரே பொருளை தருது. மிகுதிங்கிற ஒரே பொருளை தருது. அதனால் இது பல சொல் ஒரு பொருள். பல சொல் ஒரு பொருள் குறித்த உரிச்சொல் எனப்படும். அடுத்தது இன்னொன்று. அடுத்தது என்னென்னா, ஒரு சொல் பல பொருள். இப்போ இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு கடி. இப்போ கடினா, இப்போ இதில் கடி மலர்னுங்க வரும்போது மணமிக்க மலர், மணமிக்க மலர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கடி மலருங்கிறது வரும்போது இந்த கடிங்கிற ஒரு சொல் மணமிக்க மலர் அப்படிங்கிற ஒரு பொருளில் வரும். அடுத்ததாக கடி நகர். இப்போ கடி நகர்னா காவல் மிகுந்த நகர். காவல் மிகுந்த நகர். இப்போ இங்கே இந்த கடிங்கிற சொல்லுக்கு காவல்ங்கிறது பொருளாக இருக்குது. அடுத்தது கடி விடுதும். எம்மம்பு கடி விடுதும் நும்மரன் சேர்மீன் அப்படிங்கிற அந்த செய்யுள்ள இதில் கடி அப்படின்னா விரைவு அப்படிங்கிற பொருள் வரும். விரைவை நாங்கள் அம்பு விட போகிறோம், நீங்கள் விரைவாக போங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் வரக்கூடிய ஒரு சொல். எம்மம்பு கடி விடுதும் நும்மரன் சேர்மீன். அடுத்தது கடி நுனி அப்படின்னா கூர்மையான நுனியை உடையது அப்படின்னு அர்த்தம். கூர்மை. அப்போது இங்கே கடிங்கிற ஒரே ஒரு சொல்லு மனம், காவல், விரைவு, கூர்மை இந்த பொருள்களில் வருது. அதனால் இது ஒரே ஒரு சொல் பல பொருளை குறித்து வந்ததுனால ஒரு சொல் பல பொருள் குறித்த உரிச்சொல் என அழைக்கப்படும். இவ்வளோதான் உரிச்சொல். இந்த உரிச்சொல் வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.